கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த காலவேளை தியானத்திற்காக யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றான். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். இந்த வசனத்தினுடைய பின்னணி, மோசே தான் பிறந்த பொழுது 3 மாதத்துக்கு பின் அவனை ஒளித்து வைக்க முடியாத நிலையிலிருந்த அவனுடைய பெற்றோர் அவனை நைல் நதியில் ஒரு கூடையிலே வைத்து விடுகிறார்கள். அந்த பிள்ளையை பார்வோனுடைய குமாரத்தி எடுத்து வளர்க்கும்படி ஆசைப்பட்டு திரும்ப அந்த குழந்தையை மோசேயினுடைய அம்மாவுடைய கரத்திலே கொடுக்கிறாள். அவள் கொடுக்கும்போது ஒரு நல்ல வார்த்தை சொல்கிற பாருங்க. ஸ்தோத்திரம். நீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. ஸ்தோத்திரம். பிள்ளையை எடுத்துட்டு கொண்டு போய் எனக்கு வளர்த்திடு. இந்த காலவேளையிலையும் இந்த வார்த்தையிலிருந்து நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். தேவன் நம்முடைய கரத்தில் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை நாம் யாருக்காக வளர்க்கிறோம், அதுதான் முக்கியம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, பிள்ளைகளை தங்களுக்காகத்தான் வளர்க்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்காக அந்த பிள்ளைகளை வளர்க்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தை எடுத்த பொழுது அந்த குழந்தை மோசே அவங்க அம்மாவுடைய பிள்ளை தான். ஆனால் அவள் சொல்ல, எனக்கு வளர்த்திடுன்னு தான் கேட்குறான். இன்றைக்கும் கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் நமக்கு பிள்ளைகளை தருகிறார். அந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கென்று தான் வளர்க்க வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை என் பிள்ளை எனக்காக வளரணும், என்னை போல் வளரணும் இப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்கவே கூடாது. அந்த பிள்ளைகளை எல்லாம் நம்ம கர்த்தருக்காக வளர்ப்போமானால் நிச்சயமாக சொல்கிறேன், அவங்க கர்த்தரை விட்டு தூரம் போகவே மாட்டாங்க. தவறான வழிகளில் அவங்க பயணிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலவெளியிலே உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் யாருக்காக வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். அன்றைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். அன்னாள் தனக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தாள், அதை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். அப்படியே அவர் ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை வளர்த்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு போய் விட்டு விட்டாள். ஸ்தோத்திரம். நான் சொல்வேன், உங்கள் பிள்ளைகளை ஆலயத்தில் விட்டு வளர்த்து பாருங்கள், அது ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படியானா உலக கல்வி படிக்க வேண்டாமா, எங்கள் வீட்டில் வளர வேண்டாமான்னு கேட்கலாம். ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், உலக கல்வி பிள்ளைகளுக்கு தேவை. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் வளரட்டும், ஆனால் அவன்கிட்ட சொல்லி வளருங்க. நீ தேவனுக்காக வளர்க்கப்பட வேண்டியவன், நீ தேவனுடைய பிள்ளை, தேவன் தான் பிள்ளையை தந்தார். ஆகையினால நீ தேவனுடைய காரியத்தில் கவனம் செலுத்து, தேவனுடைய காரியத்தில் உன் இருதயத்தை செலுத்துன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லி வளர்த்து பாருங்கள். அந்த பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையாய் வளருவான். ஆகவே இந்த காலவெளியிலேயும் உங்கள் கையில் தந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்காக வளருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவெளியில் பார்வோனுடைய குமாரத்தி சொன்னது போல எங்கள் கையில் நீங்கள் தந்திருக்கிற பிள்ளைகளை உமக்கென்று வளர்க்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.